1912ஆம் ஆண்டு ராயல் கமிஷன் வருகிறது. இந்த சென்னை மாநகரத்தினுடைய நகரமன்ற தலைவராக இருந்த சர்பிடி தியாகராயர் நீதி கட்சியினுடைய தலைவர்களிலே ஒருவர். அவர் ராயல் கமிஷனிலே சாட்சியம் அளிக்கிறார். இந்தியர்களுக்கு சிவில் சர்வீஸ் பணிகளிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான பரீட்சை வைத்து ஒரே மாதிரியான தேர்வு வைத்து நீங்கள் தேர்வு செய்தால் அது ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் பலனளிக்கும். பின்தங்கி இருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமிய சமூகம், கிறிஸ்துவ சமூகங்களுக்கு கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே தேர்வு நடத்துகிற முறையை இந்தியாவில் நீங்கள் அமல்படுத்த கூடாது என்று 112 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே தேர்வை எதிர்த்த தலைவர், நீதி கட்சியின் தலைவர், நம்முடைய தலைவர் தியாகராயர்.